இந்த உலகத்திலே லக்கியஸ்ட் அண்ட் அன்லக்கியஸ்ட் பர்சன் ஒரு ஆள் இருக்காரு. அவர்தான் சுசுமி யாமகுச்சி. ஆகஸ்ட் 6, 1945 இந்த நாளை யாராலையும் மறக்கவே முடியாது. இந்த நாள்ல தான் அமெரிக்கா லிட்டில் பாய்னு சொல்ற ஆட்டோமிக் பாம்ப போட்ட நாள். இந்த நாள்ல 1,00,000 பேர் இறந்திருக்காங்க. ஆனா அந்த 1,00,000 பேர்ல தப்பிச்ச ஒரே ஆள்னா அது இவரு தான். 29 வயசான யாமகுச்சி ஹிரோஷிமால இருக்கிற மட்சுபின்னு சொல்ற ஒரு நிறுவனத்துல டிராஃப்ட் மேனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட சொந்த ஊர் ஹிரோஷிமா. இவர் தன்னோட வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு போகலாம்னு ட்ரெயின் ஏறி இருக்காரு. அந்த நாள் காலையில 8:15 லிட்டில் பாய் அணுகுண்டு போட்டதுனால இவர் ஹிரோஷிமாவை விட்டு ரொம்ப தள்ளி இருந்ததுனால அதோட வெடிப்பு எஃபெக்ட்னால இவர் காது செவிடாகி இருக்கு. உடம்புல நிறைய காயங்களோட உயிர் தப்பி இருக்காரு. இப்படியே 3 நாள் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம அங்க இங்க சுத்தி திரிஞ்சு ஒரு கிடங்குல தங்கி இருக்காரு. 9 ஆகஸ்ட் 1945 நாகசாகிக்கு போயிருக்காரு. தன்னோட உடம்புல இருந்த காயங்களை கூட பெருசா எடுக்காம ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம தன்னோட அலுவலகத்துக்கு வந்து தன்னோட முதலாளி கிட்ட நடந்த எல்லா சம்பவங்களையும் சொல்லி கொண்டிருக்காரு. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது ஃபேட்மேன் சொல்ல 2வது அணுகுண்டு போடப்பட்டு அதுல இவர் தப்பிச்சிருக்காரு. எப்படி லக்கியஸ்ட் மேன் பார்த்தோம், அன்லக்கியஸ்ட் மேன் ரிலேட்டட் வீடியோல பார்ட் 2 வீடியோன்னு போட்டிருக்கேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2 பாருங்க.